அக்கா என்று வேலு தாத்தா கூப்பிடவும் எல்லோரும் திரும்பி பார்த்தாங்க. உன் பையன் கூப்பிடுறான் பாரு, வா என்று பாட்டியின் கையை பிடித்து தரவென்று இழுத்து போனார் வேலு தாத்தா. ஏண்டா இப்படி கூட்டியார என்று பாட்டி கேட்கவும், இதை பாரு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது போல. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி வைக்க, மாதவி அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், உடம்பு தோலை உரிச்சிடுவாங்க. அவள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீயா வேலை செய்கிற, நான் தான் வேலை செய்கிறேன். என் பேத்தியை கரை சேர்க்கறது வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு என்று தாத்தா சொல்லவும், அதுவும் சரிதான் என்று பாட்டி போயிட்டாங்க. திரும்பி வந்த தாத்தாவிடம் கீர்த்தனா கேட்டாள், அவங்க எங்கே? அவங்க எது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? அட விடுங்கம்மா, அது ஏதோ வயசான கிழவி உளறிட்டு போகுது என்று அங்கே நிற்காம தாத்தா கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டாரு. கிருஷ்ணாவும் கீர்த்தனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதே நேரம் கௌதம் அங்கு வர, என்னடா இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலாமா என்று கேட்டான். நீங்கள் ஊரை சுற்றி பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம். சரி, உன் இஷ்டம். ஊரை சுற்றி பார்க்க நானும் வரவா என்றான் கௌதம். என் கூட ஊர் சுற்றவா நீ வந்த? உன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் தனியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்றான் கிருஷ்ணா. கௌதமும் கீர்த்தனாவும் தோட்டத்தை சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணா காரை எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு போயிட்டான். காலையில் போன கிருஷ்ணா மதியம் சாப்பிடக்கூட வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. கௌதம் கீர்த்தனாவிடம், இவன் எங்கே போயிட்டான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, சாப்பிடவும் வரல. ராத்திரி வந்த கிருஷ்ணாவின் முகம் சரியாக இல்லை. எங்கடா போயிட்டேன், ஏன் மதியம் சாப்பிட வரல என்றான் கௌதம். கிருஷ்ணா எதுவும் சொல்லவில்லை. எனக்கு தூக்கம் வருது என்றான். நீ சாப்பிட்டு போ. இல்லை, எனக்கு பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிடுங்க. அவன் ஏதோ சரியாக இல்லை என்பது கௌதமுக்கு தெரிந்தது. மறுநாள் காலை எழுந்தவுடன் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கௌதம், என்னால் காரை ஓட்டிக்கிட்டு வர முடியாது, நீ யாரையாவது அனுப்பி காரை எடுத்துக்கிட்டு வர சொல்லு என்றான் கிருஷ்ணா. எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு புறப்பட்டார்கள். இவங்க கிளம்பும்போது கல்வியை பார்த்து கீர்த்தனா சொன்னான், நல்லா படி, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்லி அவளது நம்பரை கொடுத்தாள். வரும் வழி எங்கும் கிருஷ்ணா எதுவும் பேசவில்லை. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றான் கௌதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டான். இவங்க வீட்டுக்கு வந்ததும் அண்ணா ஓடி வந்தாங்க. வாங்கம்மா, நீங்கள் 4 நாள் இல்லாதது வீடு வெறிச்சோடி போச்சு, பிரயாணம்லாம் எப்படிம்மா இருந்துச்சு என்றார். நல்லா இருந்துச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை. வந்தவங்க முகத்தையே கூர்ந்து பார்த்தா மாதவி. யாரோட முகத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாரும் இயல்பாக இருந்தாங்க. அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் கீர்த்தனா கிருஷ்ணா கிட்ட கேட்டா, என்ன ஆச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா என்று. கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நடந்த விஷயத்த பேச வேண்டாம், இனிமேல் நடக்க போகிறத பார்ப்போம் என்று சொல்லிவிட்டான். ஒரு 2 நாள் கழித்து கீர்த்தனாவோட அப்பாவை போய் பார்த்து கிருஷ்ணா அவன் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமும் உண்மைதானா என்று அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். இப்படியே ஒரு 3 மாதம் போயிடுச்சு. யாரும் யாரோட விஷயத்துலையும் தலையிடலை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. மாதவி கூட இப்போ எந்த விஷயத்துலையுமே தலையிடுறது இல்லை. அந்த வீட்டில் எல்லாமே கீர்த்தனா தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. கீர்த்தனா ஒரு நாளைக்கு 100 தடவை அவன் பேரை சொல்லிடுவான் கௌதம். கிருஷ்ணா கூட கேட்டான், என்னடா உனக்கு ஏதாவது வசியம் பண்ணிட்டாளா, இப்போ பார்த்தாலும் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆனால் அப்போ தெரியும் என்றான் கௌதம். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம நிர்மல் இருக்கான்ல, அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்கான். அவன் எல்லாம் போகணும். சாயங்காலம் கிளம்பி ரெடியாகிடு. பார்ட்டிக்கு கௌதம், கீர்த்தனா, கிருஷ்ணா 3 பேரும் போயிருந்தாங்க. பார்ட்டி ஹால் விழாக்கோலம் போட்டிருந்துச்சு. பேச்சுலர்ஸ், மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. பேச்சுலர்ஸ் கேம், கல்யாணமானவங்க கேம், டின்னர் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல நின்று டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. பார்ட்டி முடிந்து வரும் வழியில் கௌதம் கிருஷ்ணாவிடம் சொன்னான், சீக்கிரமாக உனக்கும் கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணமா? எனக்கா? அதெல்லாம் வேண்டாம். ஏண்டா அப்படி சொல்கிற? கல்யாணம் எல்லாம் பெரிய விஷயம், சரியாக அமையலன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு வரவங்க வாழ்க்கையும் கெடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. அப்படியெல்லாம் இல்லை, பொறுமையாக தேடணும். இப்போவே வயசு 26 ஆகுது. இப்போவே ஆரம்பித்தாதான் அடுத்த வருஷமாவது முடிக்க முடியும். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். அதன் பிறகு கிருஷ்ணா எதுவுமே பேசவில்லை.
காலையில் கீர்த்தனா எழுந்திருக்கும்போதே லேசாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கீழே விழுற மாதிரி வந்தவ பயந்து போய் திரும்பவும் பெட்டிலேயே படுத்துட்டா. கொஞ்ச நேரம் கழித்து சமாளித்து எழுந்தவ ப்ரஷ்ஷை எடுத்து வாயில் வைக்கும்போதே அப்படியே லொடன்னு வாந்தி எடுத்துட்டா. ராத்திரி பார்ட்டியில் சாப்பிட்டது ஒத்துக்கலையோ? ஒரு வழியாக குளித்து முடித்து வந்தவ டயர்டாக இருக்கவும் அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டா. கௌதம் கீர்த்தனா கீழே வராமல் இருக்கவே அவளை பார்க்க அவள் ரூமுக்கு போனான். சுருண்டு படுத்திருந்தாள் கீர்த்தனா. என்ன ஆச்சு என்று பதறினான். இல்லை, ராத்திரி பார்ட்டியில் சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒரே வாமிட் வருது. அப்படியா என்றான் யோசனையாக. அண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி டிஃபனை ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டான். சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லை, ஃபேமிலி டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். அதற்குள் டிஃபன் வந்தது. அதை வாங்கி சாப்பிட்டாள். கௌதம் ஆஃபீஸுக்கு கிளம்பி விட்டான். போன பிறகு அண்ணம், அம்மா, என் தங்கச்சி மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் நான் ஊருக்கு போகிறேன்ம்மா. 2 நாள் கழித்து தான் வருவேன். மாதவி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நான் இல்லாத இந்த 2 நாளும் இங்கே மேல் வேலை செய்வாங்கள்ல காவேரி, அவங்க சமையலையும் சேர்த்து பார்த்துப்பாங்கம்மா. அண்ணம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் ஃபோன் பண்ண கௌதம், கீர்த்தனா, ஆஃபீஸ் விஷயமா நானும் கிருஷ்ணாவும் பெங்களூர் போகிறோம். 2 நாள் கழித்து தான் வருவோம். தனியாக மேனேஜ் பண்ணிப்பியா? கீர்த்தனா தயங்கி கொண்டே அவனிடம் கேட்டா. நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்றாள் தயக்கமாக. இதோ பாரு, உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அப்படி என் பேச்சை மீறி நீ போகிற மாதிரி இருந்தால் திரும்ப இங்கே வரவே வேணாம் என்று கோபமாக ஃபோனை வைத்து விட்டான். கீர்த்தனாவுக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. இவர் மனசு எப்போ தான் மாறுமோ தெரியல என்று நினைத்தவள் மெதுவாக சாப்பிட கீழே போனாள். சாப்பாட்டை பார்த்ததுமே கீர்த்தனாவுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. என்ன இது 2 நாளாக ஒரு மாதிரியாக இருக்குது என்று நினைத்து யோசித்து கொண்டே இருந்தாள். பிடிக்காமல் யோசனையோடு கதவை சாத்திட்டு வந்து படுத்துட்டா. காலையில் எழுந்தவ மறுபடியும் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. மாதம் வர மாதாந்திர நிகழ்வு அவளுக்கு வரவே இல்லை. இன்டர்வியூக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் தலைக்கு குளிச்சா. அப்புறம் தலைக்கு குளிக்கவே இல்லை. அப்படின்னா என்றவள் அடிவயிற்றில் கை வைத்து பார்த்தாள். உடனடியாக கீழே வந்து காவேரியிடம் ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வர சொன்னான். கிட்ட வச்சு செக் பண்ணவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனடியாக அவளுக்கு கௌதமை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவள் மனதில் ஏதேதோ எண்ணம். கௌதமுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினச்சா. இல்லை, இந்த விஷயத்த நேரில் தான் சொல்லணும். தெரிஞ்சால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அவளுக்கு உடனடியாக கௌதமை பார்க்கணும் போல இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்து ஊருக்கு போயிருக்காரு. இன்னைக்கு 1 நாள் போயிட்டா போதும், நாளைக்கு வந்துடுவார். அவன் வரவுக்காக காத்திருந்தாள். அதுக்குள்ளே ராத்திரி ஆயிடுச்சு. கௌதம் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. ராத்திரி சாப்பிட போனவர்கிட்ட காவேரி இப்படி கேட்டா. என்னம்மா, ஐயா இன்னைக்கு வந்துடுவாரா? இல்லை, நாளைக்கு ராத்திரி தான் வருவார் என்றாள் கீர்த்தனா ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு. சாப்பிட்டு மேலே வந்த கீர்த்தனா படுக்க போவதற்கு முன்பு கதவை சாத்த போனான். அப்போ காவேரி கையில் பால் டம்ளரோடு நின்றுட்டு இருந்தாங்க. இதை குடிச்சிட்டு படுங்கம்மா. பாலை பார்த்ததும் கீர்த்தனாவுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. இல்லை, எனக்கு பால் வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்றார். இல்லைம்மா, குடிச்சிட்டு படுங்க என்றாள் காவேரி அழுத்தமாக. சொன்னா கேளுங்க, எனக்கு வேணாம் என்று கதவை சாத்த போனாள் கீர்த்தனா. கதவை தள்ளிக்கொண்டு காவேரி உள்ளே வந்தாள். சொன்னா உனக்கு புரியாதா? பாலை குடிச்சிட்டு படு. இப்போது காவேரியின் குரலும் முகமும் சுத்தமாக மாறி இருந்துச்சு. கீர்த்தனாவுக்கு இப்போ லேசாக பயம் வர ஆரம்பிச்சுது. எனக்கு வேணாம், நீ முதல்ல வெளியில் போ என்றாள். இதை குடி, நான் வெளியே போகிறேன்.